சுவாமிகள் அருளிய காயத்ரி மந்திர மகிமை எனும் நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது. மனிதனை தெய்வமாக்கவல்ல ஸ்ரீ காயத்ரி மந்திரம். காயத்ரியை பற்றி பாரத நாட்டில் பல மொழிகளில் எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன. காயத்ரியை பற்றி மாபெரும் வித்துவான்கள் சாஸ்திரிகள் எல்லோரும் அதிக ஆராய்ச்சியின் பேரில் நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இவைகளில் கிடைக்க முடியாத காயத்ரி பற்றிய பல ரகசிய வித்தைகளின் உண்மையை மகான்கள் பொதுமக்கள் அறியாதவாறு மறைத்து வைத்து அவர்களை அடுத்து நிற்கும் சீடர்களுக்கு மட்டும் நேர்முகமாக கற்பித்து வருகின்றனர். வேத மந்திரங்களில் காயத்ரி நான் என்கிறார் கீதையில் கண்ணன். காயத்ரியை விட சக்தி நிறைந்த விலைமதிக்க முடியாத இரத்தினங்கள் மண்ணுலகிலுமில்லை விண்ணுலகிலுமில்லை. 4 வேதங்களின் தாய் காயத்ரி மந்திரம். என்னால் துதிக்கப்பட்ட தவிஜர்களை பவித்திரம் செய்யவல்ல வேத தாயாகிய காயத்ரி ஆயுள் பிராணன் மக்கள் பசுக்கள் புகழ் செல்வம் பிரம்மதேஜஸ் முதலியவைகளை கொடுப்பாளாக என்கின்றது அதர்வன வேதம் 1:9-1:7. காயத்ரியை ஜெபித்தாலேயே மனிதன் சூரியனைப் போன்று பிரகாசமுடையவனாகின்றான். காயத்ரி சூரிய சக்தி, அதுவே பிராணசக்தியும் கூட. பிராணனை இரட்சிப்பவள் காயத்ரி. சப்த ரிஷிகளும் காயத்ரியை உபாசித்து இந்திரனையே சபிக்கும் தவ ஆற்றலை பெற்றதோடு பூமண்டலம் தோன்றிய நாள் முதல் இதுவரை சிரஞ்சீவிகளாய் வாழ்ந்து வருகிறார்கள். பிரம்மஹத்தி தோஷம், திருட்டு, குருபத்தினியைச் சேரல் போன்ற பெரிய பாவங்களும் காயத்ரியை ஸ்மரிப்பதால் நாசமாகி விடுகின்றன. இத்தகைய சக்தி நிறைந்த ஜபித்த மாத்திரத்தில் அற்புதமான சித்திகளை அளிக்கவல்ல காயத்ரி மந்திர இரகசியங்களை குரு பரம்பரையில் தொடர்பு கொண்டவர்களே அறிவார்களன்றி சாதாரண கல்விமான்கள் சாஸ்திரிகள் அறியமாட்டார்கள். அதனாலேயே அவ்விரகசிய வித்தைக்கு குப்த வித்தை, மறைக்கப்பட்ட வித்தை என்று பெயர் வந்தது. உண்மையை ஏன் இப்படி மறைத்து வைக்க வேண்டும்? எல்லோரும் அரிய புத்தகங்களில் வெளியிடக்கூடாதா என பக்தர்கள் கேட்கலாம். கூடாது. அவ்வுண்மைகள் வெளியானால் எந்த கயவனும் எளிதில் சில சக்திகளை பெற்றுவிட முடியும். அதை கொண்டு அவன் மனித இனத்திற்கு சொல்லொண துன்பங்களை செய்ய முடியும். இதனால் உலக பரிணாமமே பாதிக்கப்படலாம். இதனால் தான் பக்குவமறிந்து தீய வழியில் உபயோகிக்க மாட்டாரென்று தெரிந்தவர்களுக்கு மட்டும் இவ்வுண்மைகளை வெளியிட்டு வருகிறார்கள் குப்தவித்தையின் அதிகாரிகள். சாதாரணமாக காயத்ரியின் பல சாதனா உபாசனா முறைகள் மிகவும் எளிதில் அரிய அற்புத சக்திகளை செயல்படச் செய்பவையாயுள்ளன. இதை ஒரு கயவன் அறிந்தால் சமூகத்தையே நாசமாக்கிவிட முடியும். அதனால் காயத்ரி சாதனைகள் யாவும் இன்று வரை மறைக்கப்பட்டு தகுந்தவர்களுக்கு மட்டும் நேர்முகமாகவும் மானசீகமாகவும் கற்பிக்கப்பட்டு வந்துள்ளன. காயத்ரி ரகசிய வித்தையை போதிக்கும் ஒரு மானச ஆசிரம் தமிழகத்தில் நீலகிரி புதிய மலைச்சாரலில் இன்றும் செயற்பட்டு வருகின்றது. ரிஷி பரம்பரையினரே இதை நடத்துகின்றனர். பூர்வ புண்ணிய தவ பயனாய் இந்த ஆசிரமத்தோடு தொடர்பு கொள்ளும் பாக்கியம் பெற்றவர்களுக்கு காயத்ரி தீஷை கொடுக்கப்பட்டு அவர்கள் நடத்தி வரும் முன்னேற்றத்தை வேறு வழிகளில் அவதானித்து வருகிறார்கள்.